நேற்று ஈவினிங் கேப்ப மாவுக்கு போட்டு ஊற வச்சுருந்தது ஆட்டி வச்சுருந்து வெளில வந்து புளிச்சு இருந்தது நல்லா. அதை மார்னிங் கேப்ப தோசை ஊற்றிட்டு கூட வந்து முட்டை குழம்பு வந்து செஞ்சுருந்தேன். அது கூடவே கொஞ்சம் பெர்ரிஸும் அப்புறம் இந்த சின்ன நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே நல்லா உப்பு தூள் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். 9 o'clock போலலாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது கூடவே ஒரு 11 o'clock போலலாம் அந்த பெர்ரிஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டோட தென்னந்தோப்பில் இருந்து கொண்டு வந்த அந்த தேங்காய் வந்து நிறையவே இருந்தது. ஸோ அதை வந்து கெட்டுரும் இப்படியே விட்டுட்டான் அப்படின்றனால அம்மா வந்து தேங்காய் பர்பி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆஃப்டர்நூன் அவ்வளோவா குக்கிங் வேலை கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப நாள் காரக்குழம்பு சாப்பிடணும் போல் இருந்தது. இங்கே பக்கத்தில் லக்ஷ்மி பவன் ஹோட்டலில் காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வரும்போது. அதை வச்சு தோசை வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டேன். அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அதில் 2 மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்தது. அதில் வந்து இஞ்சி வந்து அரைச்சி வச்சுருந்தேன் டீக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்கன்ட்டு. ஈவினிங் 5 o'clock போலலாம் சூடாக ஒரு இஞ்சி ஏலக்காய் டீயோட வாழைக்காய் பஜ்ஜி வந்து செஞ்சுருந்தாங்க. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவேன். அப்பா சூப்பராக இருந்தது. நைட்டு ஹஸ்பண்டோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தூங்கியாச்சு.